பாவம் தாங்க. அவர் பொய் சொல்லியிருக்காரு, ஏமாத்திருக்காரு. இருந்தாலும் பாவங்க சோழன். எப்படியாவது நிலா கூட நம்ம சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த மனுஷன்ட்ட நந்தி பூந்த மாதிரி இந்த ராகவன் பூந்து தேவையில்லாத ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம சோழன் பத்திரமா வீட்டுக்கு போவாரா, இல்லை எங்கிட்டாவது மரத்து இடத்துல மோதி காரை கவுத்துருவாராங்கிற டென்ஷன் வேறு நமக்கு. ஒரு வழியாக பத்திரமாவும் வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போனால் அவங்க அப்பா பிரியாணி வேண்டு வந்திருக்காரு, வடை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு கீழே உடனே இந்த நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையிலேயே அவங்க அப்பா எஸ்கேப் ஆகிட்டார். ஏன்னா இவன் வாயை திறந்தா பொய் தானே பேசுவியா, எங்கே உண்மையை பேசியிருக்கான் அப்படிங்கிற இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியாதுன்னு அவர் போயிட்டாருங்க. இவர் உண்மையை இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இல்லை. யோ நீயுமாயா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? எனி டைம் பொய்யா ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு இருந்தால் உண்மையை சொல்ல போகிற நேரத்தில் யாரு காது கொடுத்து கேட்பா? இனிமேவாவது நேர்மையாக இருக்கிறாரா அந்த சோழன், பார்ப்போம் எப்படி இருக்கிறாரு. அதே டைம் பார்த்திங்கன்னா நிலாவும் இந்த ஸ்டேட்டஸை பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்க்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த நிலா வந்து அந்த ஸ்டேட்டஸை பார்த்து ராகவன்கிட்ட என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு ஒன்றும் புரியலை. சோழன் தான் என் புருஷன், அவர் தான் நான் கல்யாணம் பண்ணவன் அப்படின்னு உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை நீங்கள் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் உங்கள் ஆஃபீஸில் இனிமேல் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர போகிறாங்களா, இல்லை இந்த ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டாங்களா, என்ன நடக்குதுன்னு சீரியலில் பார்ப்போங்க.